குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆர்பி ஃபார்மசி ஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டாபிக் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் உள்ளார பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து கிளாஸிஃபிகேஷனில் லோக்கல் ரூட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு டாபிக்கல், அடுத்தது வந்து இன்ட்ரா எர்டிகுலர், அப்புறம் இன்ட்ராத்திக்கல். இன்ட்ரா எர்டிகுலர் உங்களுக்கு தெரியும், ஜாயின்ஸில் வந்து போகிற இன்ஜெக்ஷன், ரைட்டோகார்டிசன் இன்ஜெக்ஷன் ஃபார் ஜாயின்ட் பெயின், ரொமாட்டிசம் இது மாதிரி உள்ளதுலாம் இது பண்ணுவாங்க. அடுத்தது இன்ட்ராத்திக்கல் வந்து லிக்னோகைன் இன்ஜெக்ஷன். இது வந்து ஃபார் லோக்கல் அனஸ்தட்டிக் பர்பஸ் இன்ட்ராத்திக்கலில் வந்து இது பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து லோக்கல் ரூட்டில் வருது, பார்த்துக்கோங்க. பேரண்ட்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே இதை கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம இன்ஜெக்ஷனாக இருக்கிறதுனால பேரண்ட்ரல்னு போட்டுருவோம். அது மாதிரி இது பண்ணக்கூடாது. நார்மலாக ஒரு டைம் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போடலான்னு பார்த்தோம்னா இதில் மிஸ்டேக் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டாபிக்கல்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அது வந்து ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரின். ஸ்கின்னில் இருக்க நமக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட், லோஷன், க்ரீம், லினிமெண்ட் அது எல்லாமே அதில் வரும். மியூக்கஸ் மெம்பரினில் அப்ளை பண்ணக்கூடிய த்ரோட் பெயிண்ட் இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வந்து டாப்பிக்கில் தான் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. சில ப்ராடக்ட் வந்து நான் அப்சார்பபிள் ப்ராடக்ட் இருக்கும். அதாவது சிஸ்டமிக் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. சுக்ரால்ஃபேட்டு வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு நமக்கு ஜிஐடியில் ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதனால் அதெல்லாம் கூட வந்து டாப்பிக்கல் ரூட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்டி ஆஸ்மெட்டிக் ட்ரக்கில் சில ட்ரக் வந்து லோக்கல் ஆக்ஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூட டாப்பிக்கல் ட்ரக்குங்கிற கேட்டகரி கீழே சம் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஏரியாவெலாம் நம்ம வந்து அது மாதிரி அனலைஸ் பண்ணி போடுங்க. ஜென்ரலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து எட்டர்னல் ரூட்னா வந்து ஓரல் ரூட், ரெக்டல் ரூட் ரெண்டு தான். இப்போ ஓரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் டேப்லெட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துடும். தென் அதில் என்ன அடிஷனலாக வரும்னா சப்க்யூட்டேனியஸ் ரூட்டு ப்ளஸ் வந்து இந்த பக்கல் ரூட்னா உங்களுக்கு இந்த சிக்ஸ் கன்னத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம அடைக்கிறது பக்கல் ரூட்டு. சப்லிங்கல்னா அண்டர் தி டங்க். அந்த டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சப்லிங்கல் டேப்லெட் வந்து எவ்வளோ நேரத்தில் டிசென்டைரேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது வந்து 25 செகண்ட்லேருந்து 95 செகண்டுக்குள்ளே அது வந்து டிசென்டைரேட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான டைமிங். ஆனால் ஒவ்வொரு புக்லையும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 25 செகண்ட்ஸ் to 95 செகண்ட்ஸ் வந்து அதோட டிசென்டைரேஷன் டைம். ஏன்னா குயிக் ஆக்ஷன் வந்து தேவைப்படுறதுனால. இப்போ நைட்ரோக்ளிசரின் டேப்லெட் அது எல்லாமே வந்து சப்லிங்கல் டேப்லெட்லாம் வரும். இப்போ பக்கல் டேப்லெட்டில் வரது பார்த்தீங்கன்னா நமக்கு லோசஞ்சஸ் அந்த மாதிரிலாம் பக்கல் டேப்லெட்டில் வந்துடும். ரைட். அதுக்கடுத்து வந்து ரெக்டல் வந்து உங்களுக்கு தெரியும் சப்போசிட்ரி வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை வந்து இது வந்து 50% வந்து இது வந்து இது பண்ணும். என்ன பண்ணணும்னா 50% ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை இது வந்து ஓவர் கம் பண்ணும். எப்போன்னா எக்ஸ்டர்னல் ஹெமராய்டல் வெயின் அதில் வந்து ட்ரக் அப்சர்வ் ஆச்சுன்னா மட்டும்தான். அது இன்டர்னல் ஹெமராய்டல் வெயினில் வந்து ட்ரக் அப்சர்வ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை வந்து பைபாஸ் பண்ணாது. அதனால டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. ரெக்டல் ப்ராடக்ட் 50% ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை நமக்கு வந்து இது பண்ணும், பைபாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பேரண்ட்ரலில் நமக்கு பார்த்தோம்னா இன்ட்ராவீனஸ் இருக்குது. இன்ட்ராவீனஸ் உங்களுக்கு தெரியும், அது இன்ஸ்டன்ட் குயிக் ஆக்ஷன், இமீடியட்டாக ஆக்ஷன் கொடுக்கும். ஆனால் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ரேட்டாக வச்சு இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன் ஒரு டைப்பில் கொடுக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக பர் எம்எல் பர் மினிட் எவ்வளோ எம்எல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கான்ஸ்டன்ட்டாக நம்ம பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணலாம். அதே வந்து போலஸ் இன்ஜெக்ஷன் சொல்லி இன்ட்ராவீனஸ்லேயே இருக்குது. அது பார்த்தோம்னா நமக்கு வந்து இமீடியட் ரிலீஸ், அது குயிக்காக உடனே ரிலீஸ் ஆகும். இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நம்ம வந்து அக்வஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் வந்து இன்ட்ராவீனஸில் யூஸ் பண்ண முடியும். அது இதில் ஒரு கிரிட்டீரியா. செகண்ட் நமக்கு இதில் என்னன்னு பார்த்தோம்னா இரிட்டபிள் மெடிசன்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது சப்க்யூட்டேனியஸில் இரிட்டபிள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சப்க்யூட்டேனியஸில் ஆயில் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பார்க்கும்போது இன்ட்ராமஸ்குலர் பார்க்கும்போது சப்க்யூட்டேனியஸில் வந்து நம்ம ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. இன்ட்ராமஸ்குலரில் தான் ஆயில் கொடுக்கலாம். இன்ட்ராமஸ்குலரில் தான் ஆயில் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம். மைல்டு இரிட்டன்ட் ட்ரக்ஸ் கொடுக்கலாம் இன்ட்ராமஸ்குலரில். 2 ml மேக்ஸிமம் 2 to 5 ml இதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு புக்லையும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. 2 to 5 ml அது வந்து அதோட கான்ஸ்டண்ட்டான எம்எல். அதுக்கடுத்து பார்க்கும்போது சப்குட்டேனியஸ் வந்து 2 ml இது கொடுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு சப்குட்டேனியஸ்னால் அதிலே இருக்கு பாருங்கள், குட்டேனியஸ் பிலோ தி ஸ்கின், இதுதான் வந்து சப்குட்டேனியஸ். இதில் வந்து வேஸ்குலார் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து நர்வ்ஸ் வந்து ரிச்சாக இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் வந்து நமக்கு இரிட்டன்ட் ட்ரக்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்து வந்து கம்பேர்ட் டு இன்ட்ராமஸ்குலர் வந்து இது வந்து ஸ்லோ. ஏன்னா வந்து இதில் வந்து வேஸ்குலார்ஸ் வந்து கம்மி, அப்சார்ப்ஷன் பண்ணி உள்ளே எடுத்து போகிறதுக்கு நமக்கு ட்ரக்ஸ் வந்து வேஸ்குலார் கம்மி. ஆனால் இன்ட்ராமஸ்குலரில் கம்பேர்ட் டு சப்குட்டேனியஸ் வேஸ்குலார் வந்து அதிகம். ஸோ இது அது வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து டிரான்ஸ்டெர்மல் வந்து நம்ம பார்த்தோம்னா 1 to 7 days இதோட ஆக்ஷன் இருக்கும். நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து செஸ்ட்டில் வந்து இது பண்ணலாம், அப்பர் ஆர்மில் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா டெல்டாய்டு மசிலில் நமக்கு வந்து பேக்கில் இது பண்ணலாம், லோவர் பேக் ஏரியாவில் வந்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு இது வந்து 1 to 7 days நமக்கு கான்ஸ்டன்ட் பிளாஸ்மா லெவலில் வந்து இது நமக்கு கொடுக்கும். இது வந்து நமக்கு வந்து ரைட்டு. அடுத்து வந்து பார்க்கும்போது நேசல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ரலில் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. நேசல் ப்ரிப்பரேஷன் பேரண்ட்ரலில் எப்படி வருதுன்னா நமக்கு இதில் வந்து டெஸ்மோப்ரசின் கொடுக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு
5HT அகோனிஸ்ட் கொடுக்கும். 5HT அகோனிஸ்ட் அண்ட் டெஸ்மோப்ரெசின் இது ரெண்டும் இதில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இன்ஹலேஷன் உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நமக்கு வந்து வாலடைல் லிக்யூடு இதில் வந்து நமக்கு இன்ஹலேஷனாக கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு இமீடியட் ஆக்ஷன் அது கொடுக்கும். அது வந்து ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை பைபாஸ் பண்ணுது. நேசல் வந்து ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை நமக்கு வந்து பைபாஸ் பண்ணுது. 2 அடுத்தது வந்து இன்ட்ராவீனஸ் வந்து 100% பைபாஸ் பண்ணுது ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை, ஃபஸ்ட் பாஸ் இதை வந்து. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சப்குட்டேனியஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் பாஸை வந்து பைபாஸ் பண்ணுது. சப்குட்டேனியஸ் இது ரூட்டு. இதெல்லாம் வந்து நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடெர்மல் வந்து பெயின்ஃபுல். இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அக்குசெட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பைலோகார்பின் ஓப்பனங்கல் குளோக்கோமாவுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்ட்ராயூட்ரின் டிவைஸில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரொஜெஸ்டா செட் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நமக்கு 1 to 5 இயர் வந்து இதோட ஆக்ஷன் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது. ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், நோட்ஸ் கொஞ்சம் கலமலான்னு இருக்கும், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு டைம் லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் புக் எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.